ஆன்மீக நண்பர்களுக்கு தோழமையின் பக்தி வணக்கங்கள். சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநிலை கிராமம். அன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருநிலை கிராமத்தில் வெண்பனி மேகங்கள் விளையாட்டாய் மோதி விளையாடும் மலைகளும் குன்றுகளும் சூழ அடர்ந்த வனங்கள் நிறைந்தும் பூத்து குலுங்கும் சோலைகளும் நீர் நிறைந்த வயல்வெளியும் காற்றில் ஒலிக்கும் சங்கீத ஓசையும் பொருந்திய எழில் நிறைந்த திருநிலை கிராமத்தில் கிழக்கு முகம் வாசல் கொண்டு ஆலயத்தின் வடபுறம் சித்தாமிரத குளக்கரையும் தென்புறம் ஏரிக்கரையும் கொண்டு இரு கரை மத்தியில் தென்றல் தவழும் சூழலில் சிவபெருமான் மனித வடிவம் தாங்கி உலகெல்லாம் வலம் வந்து திருநிலையில் ஒரு நிலையாய் தன் பாதத்தை பதித்து நின்று பெரியாண்டவராக காட்சி தந்து பின்பு சுயம்புலிங்கமாய் தோன்றி அருள்பாலிக்கும் ஆலயத்தை காண்போம். அருளை தருவாய் ஆண்டவா, நான்கு காலம் கண்ணை விழித்து பூஜை செய்ய நீ அருளவா. தொழும் பொழுதில் வில்வ இலையில் அர்ச்சனை செய்தேன் ஓடிவா. வீழும் பொழுதில் உன்னை நினைத்தேன் காத்தருள் புரியவா. ஆல காலம் உண்டவா, அமுதம் எமக்கு தந்தவா. கால காலனை வென்றவா, நின் கருணை புரிந்தே அருளவா. ஆல காலம் மூன்று நிலை கொண்டு உயர்ந்து நிற்கும் எம்பெருமான் சிவபெருமானின் 3 நிலை கோபுரம் ஆலயத்தின் முகப்பில் நின்று நம்மை வரவேற்கின்றது கோபுர தரிசனம். அருளவா. சக்தி உமை வாகா, சிவ சிவ சக்தி உமை வாகா. நந்தி சிவநாதா, சிவ சிவ நந்தி சிவநாதா. ஆண்டவா பெரியாண்டவா, இணையாளும் இவ்வாலயத்தின் நுழைவாயிலில் இடப்புறம் தல விநாயகர் நம்மை வரவேற்பதோடு பாரதம் எழுதிய மூஷிக வாகனம் கொண்ட மன்னவனாம் கணேசமூர்த்தி வருபவரை ஆசீர்வதித்து அகிலத்தை காத்திடும் ஐயனாம் ஆதியாக வந்து ஜோதியாய் நின்ற நாயகனை காண நம்மை வழிவிடுகின்றார். நுழைவாயிலின் வலப்புறம் ஆறுமுகம் 12 கைகளாம் மயில் மேல் அமர்ந்த வேலவனாம் முருகப்பெருமான் அமர்ந்து அருளாசி வழங்கிய அன்பர்களுக்கு மூவேழு உலகம் வலம் வந்த நாயகனை காண வழிவிடுகின்றார். திருநிலையிலே ஒரு நிலையாய் நின்று வருகின்ற இறை அன்பர்கள் வாழ்விலே அஞ்ஞானம் நீக்கி மெய்ஞான வாழ்வு தரும் எம்பெருமானாக குருவாக இங்கே பெரியாண்டவர் வீற்றிருக்கின்றார். இங்கே பெரியாண்டவர் அந்த வரலாறு என்னவென்றால், உலகெல்லாம் வலம் வந்து சக்தியின் சாபத்தால் சித்தம் கலங்கிய ஈசன் உலகெல்லாம் வலம் வந்து ஒரு நிலையில் திருநிலையாய் நின்று சோதியை காட்டி சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கும் அற்புத தலமாக இந்த திருநிலை விளங்குகிறது. இந்த இடத்திற்கு வருபவருக்கு அமைதியையும் அவர்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றி தரும் எம்பெருமானாக இங்கே பெரியாண்டவர் விளங்குகிறார். இந்த ஆலயமானது குழந்தை பெறும் அருளும் பரிகார தலமாக விளங்குகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கே வந்து பெரியாண்டவர் ஆலயத்திலே வணங்கி அங்கே இருக்கும் வில்வ மரத்திலே ஒரு தொட்டில் கட்டி சென்றால் உடனடியாக குழந்தை பேறு கிடைப்பதாக பக்தர்கள் கூறுவதை இங்கே காணலாம். வள்ளல் போல அருள்பவா, வரத்தை தந்து வாழ்த்தவா. சக்தி உமை வாகா, சிவ சிவ சக்தி. கோபுர வாசலுக்கு எதிர்ப்புறம் ருத்ராட்ச மரத்தடியில் தவநிலையில் பெரியாண்டவர் தனி ஆலயம் கொண்டு வீற்றிருக்கிறார். அவருக்கு பன்னீரால் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த பன்னீரை வீட்டிற்கு எடுத்துச் சென்று வீடு முழுவதும் தெளிக்கும் போது எதிர்மறை சக்தி, எதிர்மறை எண்ணம் விலகும். வீடு முழுவதும் அமைதி ஏற்படும்.
சந்தோஷம் நிலைக்கும் என்பது ஐதீகம். நுழைவாயிலின் உள்ளே நுழைந்தால் 16 கால் மண்டபம் காட்சியளிக்கின்றது. மண்டபத்தின் உள்ளே ஈசன் மனிதனாக உலகை வலம் வந்து ஒரு நிலையில் திருநிலையாய் நின்ற அற்புத கோலமும், அவரை ஒரு நிலையில் ஆட்கொண்ட அங்காள பரமேஸ்வரி ஈசனை வணங்கி நிற்கும் காட்சியும், இவர்கள் இருவரையும் திருமூலரும் ராமலிங்க அடிகளாரும் பட்டினத்தாரும் வணங்கும் காட்சியாக முன்னடந்த நிகழ்வு நம் முன்னே உள்ளத்தை நெகிழ்விக்கின்றது. சிவகணங்கள் தனி கோவிலாக சிவனை சுற்றி 21 சிவகணங்கள் சிற்ப வடிவில் அமைந்து காட்சி தருவது மேலும் ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்தில் கொடிமரத்திற்கு பதிலாக திருநீற்று விநாயகர் நின்ற கோலத்தில் அன்பர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இவருக்கு விபூதியில் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. செல்வம், கல்வி, அறிவை தருகின்ற விநாயகராக காட்சியளிக்கிறார். சிவசக்தியின் அருகில் அங்காள பரமேஸ்வரியின் சிலைக்கு நடுவில் நடுநாயகமாக பேரிருள் போக்க வந்த பெருமானாம், மனித ரூபத்தை கொண்டு உலகை வலம் வந்தவனாம், மானிடம் காக்க வந்த முதற் கடவுளாம், அருள் தருவதில் முன்னிற்கும் ஐயனாம், அன்பர்களை காத்திட
ஒரு நிலையில் திருநிலையாய் நின்று வந்த மனித கோலத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் காட்சி. ஓம் நம சிவாய. இது பெரியாண்டவர் கோவில். இது காலகாலமாக ரொம்ப விசேஷமான கோவில். ஒவ்வொரு பக்தர் கோடான கோடி பக்தர்களும் எங்கேருந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் 200 மைல் 300 மைலுக்குள்ள ஒவ்வொருத்தரும் இந்த கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு விசேஷமும் காது குத்தல் இதேமாரி பெரிய பெரிய விசேஷங்கள் பிறந்த நாள்கள் எல்லாரும் இங்கே வந்து கொண்டாடுறதுனால மிக சிறப்பான ஒரு கோவில் இது. இந்த கோவில் ஒரு அம்சமே நல்ல ஒரு ஆதி காலத்திலேருந்தே ரொம்ப பழமையான கோவில். ரொம்ப விசேஷமாக படிப்படியாக முன்னேறி இப்போ பெரிய லெவலில் ரொம்ப பெரிய லெவலில் ஆனது. ரொம்ப பெரிய விசேஷமான கோவில். ஸோ இது எல்லாருமே ஒரு பக்தி உள்ள கோவில்ன்றதுனால நிறைய பேர் கேட்கிட்ட வரலாம் நிறைய கிடைக்குதுன்றதுனால நிறைய பேர் இங்கே வந்து கொண்டாடுறாங்க. நல்ல பெரிய பெரிய விசேஷங்கள் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே இங்கே வந்து இந்த பெரியாண்டவர் நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு கோவில்ன்றதுனால எல்லாரும் இங்கே வந்து வணங்கிட்டு போகிறாங்க. பெரியாண்டவரின் அருகில் வலப்புறம் அமர்ந்து அங்கமெல்லாம் தங்கம் என நின்று ஐயனை காத்து நின்ற நாயகியாம். ஆழகால விஷத்தை ஐயனின் நெஞ்சிலே நிறுத்திய ஈஸ்வரியாம். தில்லை கூத்தனின் இடபாகம் கொண்டவளாம். திருநிலை நாயகியாக அமர்ந்து அருள்பாலிக்கின்றார் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. பக்கத்திலே வள்ளி உண்டு சொக்கநாதம் இக்கோவிலின் உட்பிரகாரத்தில் தட்சணாமூர்த்தி, பைரவர், அர்த்தநாரீஸ்வரர் மூவரும் அருள்பாலிப்பது மேலும் ஒரு சிறப்பு. இங்கே வந்துட்டு என்ன வேண்டுதல் நாங்கள் பண்ணாலும் அது சீக்கிரத்திலே நடக்குது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு கோவில் தலம் இது. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் இந்த தருணத்தில் வேண்டிக்கிறேன். நான் ஆமாம், அவங்கவுங்களுக்கு என்ன குறை இருக்கோ இங்கே வந்து வேண்டிட்டு போனாக்கா சீக்கிரமாக அது வந்து முடிச்சு கொடுத்துறாரு. எம்பெருமான் சுயம்புவாக லிங்கமேனியில் காட்சி தருகிறார். சுயம்பு லிங்கத்தை சுற்றி 2ஆம் பிரகார மதில் சுவற்றில் செவ்வக வடிவில் 21 சிவகணங்கள் ஐயனை வணங்கி நின்று அருளும் காட்சி அவனியில் வேறு எங்கும் காணாத காட்சி. சக்தியின் சூலாயுதத்தால் ஐயனை ஒரு நிலையில் திருநிலையாக ஆட்கொண்ட போது சூலாயுதம் மண்ணில் விழுந்தபோது 21 மண் உருண்டைகள் சுற்றி விழுந்து அதில் இருந்து உருவான சிவகணங்கள் இவையே. உலகில் வேறெங்கும் கிடைக்காத அரிய காட்சியாகும். எனக்கு வந்து இப்போ சொந்த ஊர் வந்து மதுரை. ஆக்சுவலாக வந்து பெரியாண்டவர் கோயில் வந்து எங்களுக்கு குலதெய்வம். எங்கள் அப்பா எல்லாம் கும்பிட்ருக்காரு. ஆனால் இது மாதிரி ஒரு கோவில் வேறு எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச உலகத்தில். ரொம்ப வருஷம் நான் வந்து நெட்லலாம் சர்ச் பண்ணி தான் இந்த கோவிலை கண்டுபிடிச்சேன். நான் வந்து ஒரு 4-5 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். நான் இந்த கோவிலுக்கு வந்தப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் பெரியாண்டவர் யாருக்கு குலதெய்வமாக இருக்காரோ இந்த கோவிலை விட்டால் உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த கோவிலுமே கிடையாது. இது நல்ல வளர்ச்சியில் இருக்குது. நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. இது கண்கண்ட தெய்வம். இங்கே வந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது கிடைக்குதுங்கிறதுக்கு இந்த கோவிலோட வளர்ச்சியே ஒரு பெரிய உதாரணம். இது இங்கே வந்து இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, உலகத்தோட பல நாடுகள்லேருந்து வராங்க. இதோட மெயின்டைன் பண்ணுறவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த கடவுளுக்காகவே வந்து அவர் தன்னுடைய வாழ்நாளை வந்து மொத்தமாக செலவழிக்கிறார். ரொம்ப செல்ஃப்லெஸ் பர்சன். இந்த மாதிரி ஒரு கோவிலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சிவன் வந்து உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோவிலை ஒரு தடவையாவது பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோவெல்லாம் நல்லது நடக்குங்கிறது இது வந்து இங்கே வந்த எத்தனை பேரை வேணால் நீங்கள் கேளுங்க. டெஃபினட்டாக தே வில் எக்ஸ்பிரஸ் வித் எமோஷன்ஸ். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக வாழ்நாளில் நீங்கள் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய ஒரு கோவில். தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க. கருவறையில் அமர்ந்து அருளும் சுயம்பு லிங்கம் ஈசனின் பாதம் பதித்த இடத்தில் உருவான லிங்கம். வில்வ மர தென்றல் காற்றில் அருளும் அற்புத காட்சி. இங்கு சுயம்பு லிங்கம் வெட்ட வெளியில் அமைந்துள்ளது.
சுயம்புலிங்கத்தின் இடப்புறமும் வலப்புறமும் சிவனும் சக்தியும் தம் பாதம் பதித்து கருணை புரிந்து இருவரும் ஒரு சேர நின்று இவ்விடத்தில் சிவபாதமும் சக்தி பாதமும் தனித்தனியாக காட்சி தருவது பார்ப்பவர் தம் பாவத்தை போக்கவல்ல கண்கொள்ளா காட்சியாகும். நீ சுயம்பின் வடிவில் பெரியாண்டவராய் வெளிவந்ததுண்மை சிவனே. ஜெய 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 சங்கர கலியுகம் தன்னை காப்பது உண்மை. கவலையை சிவன் மனித ரூபத்தில் பெரியாண்டவராக அவதாரம் கொண்டு உலகை வலம் வந்தபோது நந்தி பகவானும் அவ்வாறே மனித கோலத்தில் ஐயனுடன் வலம் வந்து பெரியாண்டவரின் சுயம்புலிங்கத்திற்கு முன்னால் மனித ரூபத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அரிய காட்சி இங்கு காண முடியும். இந்த காட்சி வேறு எங்கும் காண முடியாத அதிசயம். ஐயாவோட வந்து குறையே கிடையாதுப்பா. இறைவன்கிட்ட ஓம் நமச்சிவாய். பெரியாண்டவர் சன்னிதியில் வந்து சொன்ன மக்களுக்கு எந்தவித குறையில்லாத சிறப்பாக வைத்திருப்பார். அதே போல் அன்னதானம் எடுத்து தினதோறும் மக்களுக்கு சிறப்பாக அன்னதானம் வழங்கி மக்களை ஆசீர்வதிப்பார். எந்தவித நோய் நொடி எந்த துஷ்ட காத்திலும் குற்ற நிறைவாக காத்து வச்சுப்பார். ஐயாவை தேடி வர பக்தர்கள் சிறப்போடு வாழ்க்கையில் வாழ்க வளமுடன் சிறப்பாக இருப்பார், வைத்திருப்பார். ஓம் நமச்சிவாய். இவ்வாலயத்திற்கு தல விருட்சமாக வில்வ மரம் அமைந்துள்ளது. சுயம்புலிங்கத்திற்கு என்றும் வில்வ மரம் தென்றலை வீசி அன்பர்களை பரவசத்தில் ஆழ்த்துகின்றது. அன்பாய் அழைத்தால் வருவார் என்றே புரிகிறதே. ஓம் சிவ சிவாய சரணம். ஓம் நம அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் இடையில் நாகாத்தம்மன் குடிகொண்டு தனி ஆலயமாக விளங்குகிறாள். அதற்கு முன்புறம் விநாயகர், முருகர் தனித்தனியாக அமர்ந்து காட்சியளிக்கின்றனர். அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் அருகில் ராகு, கேது அமர்ந்து காட்சி தருகின்றனர். இங்கு ராகு கேது தோஷங்கள் நீங்க பிரார்த்தனைகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. தர வேண்டும் தேவா, தூய மனதை தர வேண்டும். ஆலயத்தின் வடப்புறம் சித்தாமிர்த குளம் அமைந்துள்ளது. நோய்களை நீக்கவல்ல தீர்த்தமாகவும் இத்தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் குழந்தை பேறு அருளும் மருந்தாகவும் விளங்குகின்றது. பல நூறு ஆண்டுகள் இனிய நீராக விளங்கிய உன்னத தீர்த்தம் இந்த சித்தாமிர்த குளம். நீயே உலகானாய், நீயே உலகானாய். இது போன்ற பழமையும் வரலாறும் நிறைந்த ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க.